அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டியூட் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தை பற்றின என்னுடைய கருத்துக்கள், முக்கியமாக அந்த படத்தை பற்றின எனக்கு நிறைய கிரிட்டிசிசம் நிறைய இருக்குது. கிரிட்டிசிசம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், அதாவது நம்ம ஒரு கருத்து சொல்கிறனால அது அடுத்தவங்களோட மனசை அஃபெக்ட் பண்ணாமல் அதனால அவங்க டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ஐடியா நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். அதை நம்ம இன்றைக்கி முன்வைக்க போகிறோம், அவ்வளோதான். இந்த படத்தை பற்றி பேசணும்னு நான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்போதே நினச்சேன். ரிலீஸ் பண்ண கொஞ்ச நாள்லேயே, அதாவது 2-3 நாளில் நினச்சேன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி பேசணும்னு நினச்சேன். இந்த படத்தை பற்றி என்னுடைய கருத்துக்கள் நிறைய இருந்தது. அன்றைக்கே பேசணும்னு நினச்சேன். ஆனால் அன்றைக்கி நம்ம ஒரு மாதிரி விஷயத்தை இந்த மாதிரி விஷயம் சொன்னோம் அப்படின்னா அது அப்கமிங் ஹீரோவாக இருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கும் மற்றும் இந்த டேரக்டர் இது மொதல் படம்னு நினைக்கிறேன். ஆமாம், இது இந்த டேரக்டருக்கு ஃபஸ்ட்டு படம். அதனால் அவங்க 2 பேருக்கும் சரி, மற்ற இந்த ப்ரொடக்ஷன் சைடுக்கும் சரி, இது ஒரு நம்ம ஒரு ரிவ்யூ தப்பாக கொடுக்குறனாலையோ இல்லை அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் இதை அன்றைக்கே போஸ்ட் பண்ணலை. அது ஒன்று. அதாவது மொதல் 2-3 அந்த மொதல் வாரத்தில் எனக்கு அப்படி தோணுச்சு. அது ஒன்று. சரி, நான் ரொம்ப சுத்த விரும்பலை, ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கே போயிடலாம். டியூட் இந்த படத்துடைய ராவான கருத்து, அதாவது இந்த படத்துடைய கோர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம பாட்டை விளக்கி வச்சிடலாம், லவ்வை விளக்கி வச்சிடலாம், நடுவில் நடக்கிற எமோஷன் ட்ராமா இதெல்லாம் விளக்கி வச்சிடலாம். விளக்கி வச்சுட்டு வெறுமனையே அது ஒரு கதையாக பார்த்தோம், அதாவது ஒரு கண்டென்ட் ஒரு தீமாக பார்த்தோம் அப்படின்னா, இந்த படம் முழுக்க முழுக்க ஜாதி எதிர்ப்புக்கு ஒரு படமாக இருக்குது. அதாவது சமூகத்தில் இப்போ நிறைய பேர் ஒரு ஜாதியிலேருந்து இன்னொரு ஜாதி லவ் பண்ணுறாங்க, அது ஒன்று இருக்குது. அதே மாதிரி அந்த கேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நடக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த ஃபேமிலிஸ் மறுப்பு தெரிவிக்கிறாங்கல்ல, அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கேஸ்ட் கில்லிங், அதாவது ஹானர் கில்லிங்குன்ற மாதிரி இப்போ இது போய்கிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்ப்பான ஒரு படம். அதாவது திஸ் மூவி இஸ் அகெயின்ஸ்ட் ஹானர் கில்லிங். அதாவது இப்போ ஒரு பையனோ பொண்ணோ வேறு ஜாதியில் லவ் பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக அவங்கள வெட்டி கொள்றதோ இல்லை அவங்க மேலே ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதோ அவங்கள பேடாக ட்ரீட் பண்ணுறதுக்கு அகெயின்ஸ்டாக அந்த படம் இருக்குது, அவங்கள தப்பாக பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்தில். அதுதான் இந்த படத்தோட கோர் கண்டென்ட்டு. ஆனால் இந்த கண்டென்ட் சரியான கண்டென்ட்டா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, சரி ஓகே, இந்த கண்டென்ட் ஒரு கரெக்டான கண்டென்ட்டு, இதை வர வைக்கத்தக்க வேண்டிய கண்டென்ட். ஏன்னா இன்றைக்கி சமூகத்தில் நிறைய ஜாதி பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குது. மனிதர்களை பொதுவாக மனிதர்களாக எல்லாருமே மனிதர்களாக பார்க்கணும். ப்ளஸ் அது ஒன்று. அதே மாதிரி நான் என்னுடைய பர்சனல் கருத்து என்னென்னு சொல்லுவேன்னா, இப்போ நம்ம இப்போ நம்மளை வளர்க்குறது ஒரு 25 வயசு வரைக்கும் நம்மளை சோறு போட்டு நமக்கு எஜுகேஷன், நம்ம ஸ்கூல் படிக்க வைக்கிறது, நம்மளை காலேஜ் படிக்க வைக்கிறது எல்லாமே நம்ம வீட்டிலேருந்து தான் நம்மளை பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் வீட்டில் நமக்கு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்படிங்கும்போது அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம சைடாக வச்சுருக்கேன். அதுக்குன்னு வீட்டில் சொல்கிற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணுமா, எனக்கு ஃப்ரீடம் இல்லையா, ஐ டோன்ட் ஹாவ் சாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம ஒரு லைஃப் பார்ட்னரையோ இல்லை நம்ம ஒரு விஷயத்தையோ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலிகிட்ட கன்சிடர் பண்ணிட்டு அவங்களுக்கும் ஓகே, அவங்களும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் அந்த ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இது இப்படி போய்கிட்டு இருக்குது. சரி, இதை ஒரு ஓரமாக தூக்கி வச்சுருங்க. இந்த படத்தில் ஹீரோயினுடைய எப்படி சொல்கிறது, இந்த படத்தில் ஹீரோயின் ஒருத்தவங்க இருக்காங்க, ஹீரோயினோட புருஷன், அதாவது ஹீரோ இருக்காரு. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி தான் லவ் பண்ணுறாங்க. ஆனால் ஐயோ எப்படி சொன்னாலும் தப்பாக இருக்கு. அதாவது இந்த ஐடியாலஜி, இந்த தீம், இந்த கண்டென்ட், இந்த கோர் ஆஃப் த கண்டென்ட் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு கண்டென்ட். கேஸ்ட் இஸ் a very complicated topic, not only in தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா. ஸோ அதை ஒரு ஐடியாலஜி வச்சுருக்காங்க, ஒரு கோர் கண்டென்ட் வச்சுருக்காங்க. அப்போ இந்த கரெக்டான ஒரு இதையோ அந்த கருத்தை அவங்க கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்ல வந்த கருத்து ஒன்று இருக்குல்ல,
அந்த கருத்து முக்கியம். ஆனால் அந்த கருத்தை விட அதை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்ற விஷயம் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவங்க வந்து நீங்கள் சரத்குமார் சார், அதாவது இந்த சரத்குமார் சார் வந்து நல்ல ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ஒரு ரோல் கிடச்சிருக்கு. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, சரத்குமார் சார் வந்து கொஞ்சம் வில்லனிஸ்டிக்காக படம் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருப்பார். ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல ரோல் சாருக்கு அமைஞ்சிருக்கு. அது ஒன்று. அவர் வந்து மமிதா பைஜுவோட அப்பாவாக இருக்கார். அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து வேறு ஜாதியில் லவ் பண்ணுறதுக்கு வந்து சரத்குமார் சார் எதிர்க்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு வந்து ஒரு சில டைலாக் வந்து வருது. என்ன மாதிரினா, இப்போ யார் ஹீரோவே பேசுகிறார், ரோட்டில் போகிற நாய் கூட அவங்களுக்கு பிடிச்ச நாய், அதுக்கு பிடிச்ச நாயோட இது பண்ணுது, அப்போ வந்து மனுஷங்க ஏன் நம்ம மட்டும் ஏன் இருக்கோம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு, வைக்கிறாரு. அதெல்லாம் வந்து எதுக்கு ரொம்பலையே இல்லை. ஏன்னா ரோட்டில் இருக்கிற நாயோட ஒரு மனுஷனை கம்பேர் பண்ணணுமா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் தப்பு. நமக்கு எஜுகேஷன் இருக்குது, ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி 4-5 பேர்கிட்ட, நம்மளை நம்பி இருக்கிறவங்கக்கிட்ட, நம்மளை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணணும். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள விட நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க கன்சல்ட் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நாளைக்கு நம்ம ஒரு நல்ல விஷயம் எடுத்தாலும் தப்பான முடிவு எடுத்தாலும் அதை வந்து ஈக்குவல் அமௌண்ட் நம்மளை மட்டும் அது பாதிக்காமல் ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து அவங்களையும் பாதிக்கும். ஸோ வந்து அந்த ஒரு பிரச்சனையும் அதில் இருக்கிறனால when it comes to family, அவங்களுக்கும் அதில் ஒரு ப்ராப்பரான ஒரு கன்சல்ட் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒன்று. அது இந்த படத்தில் நிறைய தப்பான விஷயங்கள் இருக்குது, நிறைய தப்பான கருத்துக்கள் இருக்குது. அதாவது என்னையை பொறுத்த மட்டும் அவங்க ஒரு ஐடியாலஜியை சொல்ல வர்றாங்க. ஆனால் அதை சொல்ல வந்த விதம், அந்த ஐடியா வந்து கரெக்டு தப்புன்றதுக்குள்ள நான் போகல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அதை எடுத்த விதம் தான் தப்பாயிருச்சு நான் சொல்ல வரேன். அதாவது இந்த படத்தில் பாட்டு, ஒரு பாட்டு, அது என்ன பாட்டு, மூச்சாவா பேச்சாவா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு வந்து நிறைய மக்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து அந்த பாட்டை என்ஜாய் பண்ணாங்க. தியேட்டர்லேயும் சரி, நிறைய பேர் வந்து அதை இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடுறது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்க, அந்த ஒரு பாட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்கல அந்த பாட்டு. இதை வந்து நான் மியூசிக் டைரக்டர் தாக்கணுன்றதுக்காக சொல்லலை, என்னுடைய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஐ ஹாவ் நத்திங் அகெயின்ஸ்ட் தி மியூசிக் டைரக்டர். ஐ ஹாவ் நத்திங் அகெயின்ஸ்ட் தி மியூசிக் டைரக்டர். எனக்கு இது பிடிக்கல, அது ஒன்று. அதே மாதிரி என்னென்னா, முதல்ல ஹீரோவை லவ் பண்ணுறாங்க, அப்போ ஹீரோவுக்கு பிடிக்கல, சரி ரைட்டு ஓகே. அடுத்து ஹீரோயினை லவ் பண்ணுறாங்க. ஹீரோயின் லவ் பண்ணும்போது இந்த ஹீரோயின் வேற ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க, ரைட்டா? வேற ஒரு பையனை லவ் பண்ணும்போது என்ன ஆயிடுது, இவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி. அதாவது ஹீரோ இருக்காது, இந்த ஹீரோயினுக்கும் அந்த ஒரு பையனுக்கும் வந்து ஒரு குழந்தை பிறக்குன்ற மாதிரி வச்சுருக்காங்க, கதையில் வருது. ஆனால் கல்யாணம் பண்ணுறது வந்து யார் பண்ணுறா? அந்த ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் வந்து இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணுறாரு. இது என்ன இளவுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது கல்யாணம் ஒருத்தனோட பண்ணிவிட்டு இன்னொருத்த குழந்தைய எடுத்து வளர்க்குறதுன்றது அது என்ன ஒரு மோசமான விஷயம், எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த கருமாந்திர விஷயங்களெல்லாம் படத்தில் எடுக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு நமக்கு தோணும், மெச்சூர்டு ஆடியன்ஸுக்கு தோணும். ஆனால் இந்த படம் என்ன மாதிரியான ஆளுங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா, யாரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா மோஸ்ட்லி சில்ட்ரன் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க டார்கெட் பண்ணுறதுன்றது நம்மளை டார்கெட் பண்ணல. தேர் நாட் ட்ரைங் டு டார்கெட் தி ஜென்ரல் ஆடியன்ஸ், தேர் ஆக்சுவலி ட்ரைங் டு டார்கெட் தி சில்ட்ரன் அண்ட் தி கிட்ஸ். ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது சரி தப்புன்னு நம்ம அனலைஸ் பண்ணி பேசிடலாம். ஆனால் கிட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், அதாவது ஒரு 5 வயசுலேருந்து ஒரு 13 வயசு 15 வயசு பசங்களுக்கு, பொண்ணுங்களுக்கும் சரி, எது கரெக்டு எது தப்புன்னு அனலைஸ் பண்ண தெரியாமல் போயிடும். அப்படிங்கும்போது வந்து அந்த ஒரு ஃபேமிலியை வந்து படம் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அப்பா அம்மா வந்து படம் பார்க்குறாங்க, குட்டீஸை கூப்பிட்டு வந்து படம் பார்க்குறாங்க, குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து படம் பார்க்குறாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும் இது லூசு மாதிரி இருக்குது அப்படின்னு கழுவி ஊற்றிட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளே. ஆனால் அந்த தாட்டு தப்புன்றதை வந்து பசங்கக்கிட்ட விதைக்கணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என்ன தாட்டு தப்புன்னா, இந்த மாதிரி அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஏன்டா அப்படி எடுக்கிறாங்க வைக்கிறாங்க நமக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது.
இப்போ நம்ம ஏன் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து இவ்வளோ விஷயங்களை அன்னைக்கு தேதிக்கே சொல்லலை, அதாவது அந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே சொல்லலைன்னா பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதாவது பிரதீப் ரங்கநாதன் என்னவா இருக்காருன்னா ஒரு லவ்வராக இருக்கார். அப்புறம் அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஜோடியாக இருக்காங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இவங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா மமிதா வந்து அதாவது இந்த ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த குழந்தை வந்து ஹீரோக்குள்ளது கிடையாது, அதாவது பிரதீப்புக்குள்ளது கிடையாது, வேறு ஏதோ பையனோடது. அந்த பையனை அந்த குழந்தைய வந்து இவங்க பிரதீப் வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு வளர்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் சமுதாயத்துக்கு. வந்து நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா அந்த குழந்தைய வளர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஐ எம் நாட் டாக்கிங் அகெயின்ஸ்ட் தி பேபி. நான் என்ன சொல்ல வரேன்னா எதுக்கு அப்படி ஒரு மானங்கட்ட வாழ்க்கை பிரதீப்புக்கு, அந்த வே ஆஃப் லைஃப், த வே ஆஃப் ஹீரோ லிவிங் இஸ் லைஃப்பை பற்றி நான் பேசுகிறேன். அந்த நேரத்தில் அவர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி தான் நடந்துக்கணும். அஸ் அ மேன் அவர் என்ன செய்யணுமோ அதுதான் அவர் செய்யணும். சும்மா வந்து நான் லவ் பண்ணேன், என் லவ்வோடைய பியூரிட்டியை நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தூசுத்தனமான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அப்போ ஒரு சமுதாயத்தில் ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் அந்த விஷயத்தை கன்சியூம் பண்ணுறாங்க, தட் மீன்ஸ் சில்ட்ரன், டீனேஜர்ஸ், அடல்ட்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸ், இத்தனை பேர் வந்து இந்த ஒரு படத்தை கன்சியூம் பண்ணுறாங்க, படத்துக்கு ஆடியன்ஸாக இருக்காங்க அப்படின்னா யூ ஹாவ் அன் ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி அஸ் அ டைரக்டர், அஸ் அ ஹீரோ, அஸ் அ ப்ரொடக்ஷன் டீம். அப்போ நீங்கள் போது வந்து நீங்கள் என்ன விஷயத்த சொல்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நோபடி இஸ் ஸ்போக்கிங் இன்டு யுவர் பர்சனல் லைஃப். நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன பண்ணுறீங்கன்னு யாரும் இங்கே பார்க்க வரல, அது மக்களுக்கு தேவையும் கிடையாது. நீங்கள் ஒரு படத்தில் ஒரு கருத்தை சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு மைக் போட்டு ஒரு விஷயத்தை பேசுகிற மாதிரி. தட் மீன்ஸ் நீங்கள் சொல்கிறதுக்கு வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது, நிறைய பேர் வந்து அதை பார்க்கும்போது நீங்கள் என்ன அங்கே எந்த கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டியூட்டுங்கிற படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தே ஆர் அகெயின்ஸ்ட் ஹானர் கில்லிங். அதாவது நிறைய ஜாதி பிரச்சனைகள் நடக்குது, நிறைய லவ் பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு வந்து கொலை வந்து ஒரு தீர்வு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் இந்த படத்தில் கருத்து. ஓகே, இது வந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு கருத்து, இதை வந்து நம்ம வரவேற்கத்தக்க வேண்டிய கருத்து. அதாவது ஒரு பிரச்சனையை வந்து கரெக்டாக நம்ம பேசி முடிக்கணும், அந்த பிரச்சனைக்கு வந்து எது காரணமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம முதல்ல இருந்தே அனலைஸ் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மோஸ்ட்லி என்னமா காரணமாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா லேக் ஆஃப் மெச்சூரிட்டி. டீனேஜர்ஸ்கிட்ட ஒரு லேக் ஆஃப் மெச்சூரிட்டி இருக்கும், அது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு புரிய வரும், அது ஒன்று. அதே மாதிரி லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தி பேரண்ட்ஸ் அண்ட் தி ஃபேமிலி. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா ப்ராப்பராக நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோம், வைக்கிறோம், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறோம், வைக்கிறோன்றது அது வேறு. ஆனால் நிறைய டீனேஜர்ஸ் இன்றைக்கி வந்து பாதி பேர் லவ் பண்ணுறது கிடையாது, அது வேறு ஒரு மாதிரி ரூட்டாக மோசமாக போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் வரும்போது நிறைய பேருக்கு வந்து அந்த ப்ராப்பரான ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் நிறைய சீக்கிரம் நிறைய விஷயங்களில் பண்ணுறதுனால 2 பக்கமே வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு சமுதாயத்தில், ஒரு சொசைட்டியில், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு டீச்சருக்கு, ஒரு ஜென்ரல் பப்ளிக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கோ அதை விட அதிகமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு டைரக்டராக, ஒரு ஹீரோவாக, ஒரு ப்ரொடக்ஷன் டீமாக ஒரு கருத்து சொல்கிறேன், அதாவது ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறேன், ஒரு டைரக்டராக இருக்கிறேன், ஒரு ஹீரோவாக இருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன கருத்து சொல்கிறேன்றது ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம வந்து ஜாதிக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிறீங்க, ஜாதி மூலயமா கொலை நடக்குது, ஹானர் கில்லிங் நடக்குதுன்றதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க, அதுக்கு நாங்கள் அகெயின்ஸ்டாக இருக்கோம்னு நீங்கள் பேசுனீங்கன்னா வெல் அண்ட் குட், அதில் தப்பு கிடையாது. ஆனால் அதை வந்து நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு முறைன்னு ஒன்று இருக்குது. நம்ம ஒரு விஷயம் சொல்ல வரோம், அதுக்கு நான் தப்பான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு நம்ம சொல்லக்கூடாதுல்ல. இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து எப்படி வருதுன்னா, அப்புறம் ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அந்த ஹீரோவோட குழந்தை கிடையாது போல, அது ஹீரோயினுக்கும் வேறு ஒரு ஆளுக்கும் ஏதோ நடுவில்
லவ்வோ அஃபேரோ அந்த மாதிரி நடுவில் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் பிறக்கக்கூடிய குழந்தை தான் இதுன்ற மாதிரி காட்டுறாங்க. பிரதீப் ரங்கநாதன் அஸ் அ மேனாக கரெக்டான ஒரு பர்சனாக இருந்திருந்தார் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு தப்பு நடந்திருக்கும் போது அந்த இடத்த விட்டு அந்த சுச்சுவேஷனை விட்டு விலகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அது வந்து ரொம்ப தப்பாக அந்த விஷயம் இருக்குது. ஏன்னா இன்னொருத்த குழந்தைய வந்து நாம் புருஷன்னு சொல்லி நாம் அதை வளர்க்குறது வந்து என்னையை பொறுத்த மட்டும் எனக்கு அது பிடிக்கல. இட் இஸ் கைண்ட் ஆஃப் புல்ஷிட் அண்ட் இட் இஸ் கைண்ட் ஆஃப் இரிட்டேட்டிங் கைண்ட் ஆஃப் திங். இது வந்து சமுதாயத்தில் வந்து இதெல்லாம் வந்து ஒழிச்சு கட்ட வேண்டியது. எவ்வளவு தைரியம் இருந்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு கருத்தை வந்து இவங்க படத்தில் எடுப்பாங்க அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரிய மாட்டேங்குது. இது வந்து முட்டாள்தனமாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, அந்த குழந்தைய வந்து நாம் இது பண்ணுறோம், அந்த குழந்தைய பற்றி நம்ம பேச வரல, அமிதாப் பைஜுவை பற்றி நம்ம சொல்ல வரல, அதை பற்றி நம்ம சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்திருக்கும் போது வந்து he shouldn't be accepting these mistakes அப்படின்னு நான் சொல்ல வரேன். யார் அந்த ஹீரோ? இதெல்லாம் வந்து ஒரு கதை தானே ப்ரோ என்ன ப்ரோ இது ஒரு கதை தானே ப்ரோ, இதுக்கு எதுக்கு ப்ரோ நீங்கள் எவ்வளோ நேரம் டென்ஷன் ஆகுறீங்க, இதுக்கு எதுக்கு ப்ரோ நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அங்கே பேசுகிறது இங்கே கேட்கணும் ஒரு சில நேரம். என்ன ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும் இது வந்து தப்பு, இதெல்லாம் ரியல் லைஃப்பில் பாசிபிள் ஆகாது, இதெல்லாம் ரியாலிட்டியில் நடக்காது, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தை கூப்பிட்டு போயிருப்பீங்க, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு போயிருக்கும் போது அப்பா அம்மாவுக்கு வந்து இதை பற்றின நாலேஜ் இருக்கும், ஒரு ப்ராப்பரான மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு 5 வயசு பையன் படம் பார்த்துட்டு இருப்பான், ஒரு 10 வயசு பொண்ணு படம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது வந்து அந்த பிள்ளைகளுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. இது தப்பு கரெக்ட்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்போ அவங்க இந்த படத்தை பார்க்கும்போது ஸோ பரவாயில்லையே இப்படி இருக்கலாமா அப்படிங்கக்கூடிய தாட்டு வந்து அவங்க மனசுக்குள்ளே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இதை வந்து நம்ம தப்புன்னு அந்த பிள்ளைங்கள்கிட்ட நம்ம சொல்லிட்டோம். அதாவது படம் பார்க்குறோம், படம் பார்த்துருக்கு என்னமா அது லூசு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிட்டோம். இல்லை வந்து இது வந்து மோசமான படமாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் பேசும்போது பிள்ளைங்க கேட்டாங்க அப்படின்னா அந்த ஐடியாலஜி தனி. ஏன்னா அவங்க அப்பா அம்மா வந்து இந்த படத்தை மனசில் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்கன்னே வச்சுக்குவோமே. பிகாஸ் திரும்பவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தி ஹீரோ, ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தி டைரக்டர் ஆர் ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தி ப்ரொடக்ஷன் டீம். நான் என்ன சொல்ல வாரேன்னா, ஐ எம் அ வெல் விஷர் ஆஃப் பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், மற்றபடி அந்த டைரக்டராக இருக்கட்டும், அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் டீமாக இருக்கட்டும். நான் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடியது நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அதை தான் நான் நினைக்கிறேன். பிரதீப் ரங்கநாதன் மேற்கொண்டு நல்லா படங்கள் பண்ணணும், அதே மாதிரி இந்த டைரக்டர் வந்து மேற்கொண்டு நல்லா படங்கள் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. ஆனால் அவர் போகக்கூடிய பாதை வந்து இப்போ தப்பாக இருக்குது. யார்? பிரதீப் அவர்களும் வந்து சூஸ் பண்ணுற ஸ்கிரிப்டும் வந்து இப்போ தப்பாக இருக்குது. இந்த ஸ்கிரிப்ட் பர்சனலாக தப்பாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி இந்த டேரக்டர் வந்து இதுக்கு முந்தி நம்ம சூர்ரை போற்றுன்ற படத்தில் நம்ம அந்த சுதா டைரக்டர்கிட்ட வந்து சுதா மேம்கிட்ட வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணியிருப்பார் போல் அசிஸ்டன்ட் டைரக்டராக. அது அவருடைய ப்ரீவியஸ் ஒர்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு படம் கொடுத்தாரு அப்படின்றது நமக்கு தெரியல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் தி ரிசல்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஐ திங்க் இந்த படம் நல்ல ஒரு வசூல், நல்ல ஒரு பட்ஜெட்டை கலெக்ட் பண்ணிச்சுன்ற மாதிரி, நல்ல ஒரு கலெக்ஷனை கலெக்ட் பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி ட்ரூன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா படம் எவ்வளோ படம் காசு கலெக்ட் பண்ணல அதுன்றது வேறு. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு நாம் என்ன கருத்து சொல்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சினிமாவை வந்து மக்கள் வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா, மக்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எமோஷனாக பார்க்குறாங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் ஃபேமிலி, இட் இஸ் த பார்ட் ஆஃப் தேர் லைஃப் ஸ்டைல்னு நான் பார்க்குறேன். ஏன்னா சும்மா வந்து நிறைய பேர் கேட்பாங்க, ப்ரோ சினிமாவில் வந்து 100 பேர் அடிப்பாங்க, 1000 பேர் அடிப்பாங்க, கண் இருக்கும், சுடுவாங்க, சாக மாட்டாங்க, அதெல்லாம் எப்படி ப்ரோ மக்கள் எப்படி ப்ரோ சினிமாவை பார்ப்பாங்க, மக்கள் சினிமாவை தான் பார்ப்பாங்க, அது எப்படி ப்ரோ லைஃப் கூட ஒன்றிணையும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இட் இஸ் நாட் லைக் தட். என்னுடைய கருத்து பொதுவாகவே எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்து தான் வளர்ந்துருப்போம். நமக்கு ஒரு ஹியூமனுக்கு எடுத்துக்கோங்களேன், வெரி 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 சிம்பிள். ஒரு மனிதருக்கு ஒரு எமோஷனோட கனெக்ட் ஆகணும்னா அதுக்கு மேஜர் ரீசன் வந்து டீப்
கனெக்ஷன் வந்து சினிமாவாக இருக்கும். நீங்கள் எங்கேனாலும் எடுத்து பாருங்கள். லெட் அஸ் சே ஒரு எமோஷன், ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சேட்னஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேங்கர்னஸ், ஒரு கோபமாக இருக்கட்டும், ஆங்க்ரியாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த எமோஷனாலும் இருக்கட்டும், ஒரு சேடோ எமோஷனல் சம்திங், சினிமாவில் நம்ம ஒரு ஐடியா வச்சுருப்போம். சந்தோஷம்னா இது பண்ணுறது, சோகம்னா அப்படி, கோவம்னா எப்படி அப்படின்னு. ஆனால் சினிமா வந்து இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு, இட் ஆல்சோ ஷேர்ஸ் எ வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி நம்ம கோவத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம், இப்படி நம்ம சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சினிமாவை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அது ஒரு விஷயம் வச்சு இந்த சினிமா வந்து கொண்டு வந்துட்டுருக்கு. அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா லவ்வில் வந்து சினிமாவில் காட்டுறது அப்போ அது நடக்காது. பட் இருந்தாலும் அந்த ஒரு சினிமா, ஒரு பாட்டு கூட இருக்கிற நமக்கு ஒரு நல்ல கனெக்ஷனாக இருக்கட்டும், ஒரு சினிமா ஒரு ஆர்டிஸ்ட் கூட நமக்கு இருக்கிற ஒரு நல்ல கனெக்ஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு சினிமா டைரக்டர் கூட அவர் சொல்ல வந்து அந்த ஒரு நல்ல கருத்து, நான் வந்து இவங்களை பற்றி பேசலை, நல்ல பெரிய டைரக்டர்ஸ், அந்த ஒரு கருத்து வந்து ஒருத்தனோட லைஃபே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான கருத்துக்கள் இருக்கும்போது people are getting addicted to even their contents. அப்படிங்கும்போது நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ சினிமா இஸ் தட் டீப். அப்போ சினிமாவுடைய ஆழம், சினிமாவுடைய டெப்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அஸ் அ டேரக்டராக இன்றைக்கி உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் நம்ம வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ இவ்வளோ டெப்த்தாக இருக்கக்கூடிய ஒரு சினிமாவை வந்து நம்ம தப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணிட்டு போயிடக்கூடாதுல்ல. அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய தப்பு. இத்தனை லட்சக்கணக்கான மக்கள், இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் நம்ம படத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, அப்போ அந்த படத்தில் சரியான கருத்துக்களை சொல்கிறது யாருடைய பொறுப்பு? அஸ் அ டேரக்டராக அந்த படத்தை எடுக்கக்கூடிய என்னுடைய பொறுப்பு. டேரக்டர் நான் கிடையாது, டேரக்டராக எடுக்கக்கூடியது அவரோட பொறுப்பு. அதே மாதிரி அந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி நடிக்கக்கூடிய வந்து ஹீரோவுடைய பொறுப்பு. அந்த ஹோல ஒரு டீமே நான் சொல்லுவேன். மோரோவர் இந்த படத்தை வந்து பெட்டராக பண்ணியிருக்கலாம், எனக்கு இந்த படத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது, ரொம்ப கேவலமான படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தை கழுவி ஊற்றுவேன். பட் வி ஷுடன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட் ஆன் திஸ் மூவி. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? வி ஷுடன்ட் ஸ்ப்ரெட் ஹேட்ரட் ஆன் தி மியூசிக் டைரக்டர், தி ஹீரோ ஆர் தி டைரக்டர். நாம் அவங்கள திட்டக்கூடாது. இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்க, இதை வந்து அடுத்த படத்தில் திருத்திக்குங்க, இப்படி பண்ணுறனால இந்த விஷயம் அந்த இடத்துல தப்பாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இன்னும் நல்லா டெவலப் ஆகலாம், இன்னும் அற்புதமான ஒர்க்ஸ் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இருக்காரு அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு ஹீரோ ஆகிட முடியாது, சாதாரணமாக இவ்வளோ நல்ல படங்கள் பண்ணிட முடியாது. நான் சொல்கிறது இதுக்கு முந்தி நல்ல ஒரு நிறைய ஒரு 2-3 படங்கள் வந்து அற்புதமாக போச்சு, மக்கள் நல்லா கொண்டாடுறாங்க வச்சுக்காங்க. இதுக்கு முந்தி இருக்கிற படங்கள் 2-3 படங்கள்லேயும் வந்து அவர் கொஞ்சம் அந்த டிராகன் படத்தில் வந்து கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ணியிருப்பாங்க அந்த எக்ஸாம் இதில் வந்து. பட் நம்ம அந்த படத்துடைய எத்திக்ஸ்குள்ளே போகாமல் நான் பேசுகிறது வந்து பியூர் அண்ட் பியூர் அபவுட் தி பிரதீப் ரங்கநாதன் ஹார்ட் ஒர்க் பற்றி நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உழைப்பால் மேலே வந்த ஆள் அப்படிங்கும்போது வந்து உழைப்பால் மேலே வந்திருக்கான்றனால ஐ எம் ஹாப்பி ஃபார் ஹிம் அண்ட் ஐ எம் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஹிம். நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா நீங்கள் மேலே வந்துட்டுருக்கீங்க, உங்களுக்கு நல்ல ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது, அப்போ ஏன் இந்த மாதிரியான தப்பான படங்கள் பண்ணுறீங்க அப்படின்றது என்னோடய கேள்வி. ஸோ அதை நான் இப்படி சொல்கிறனால வந்து சரி அவங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்றக்காக தான் நான் சொல்கிறேன். இதில் வந்து நான் யாரையும் தாக்கலை, டேரக்டரையோ ஹீரோவையோ மியூசிக் டைரக்டரையோ நான் தாக்கலை. என்னுடைய ஒப்பீனியனை மட்டும் தான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். இது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யார் மேலேயும் நான் வன்மத்தை கேட்கலை, சரியா? ஏன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. இந்த படத்தை இப்படி தப்பான கருத்து மூலிமா ரிலீஸ் பண்ணது தப்பு தான். நீங்கள் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணனால தான் நான் அந்த எதிர்வினையை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த ஒரு விஷயத்த நீங்கள் உங்கள் ரூம்குள்ளே உட்காந்து பேசியிருந்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி இதை பற்றி பேசியிருக்க மாட்டோம். இதை பற்றி நாங்கள் எங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்க வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஆனால் இது வந்து ஒரு பொது இடத்துல ஒரு பப்ளிக் ஒப்பீனியனாக அது விஷயங்கள் வரும்போது நம்ம அதை பற்றி கண்டிப்பாக பேசக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். அண்ட் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் தி வெல்னஸ் ஆஃப் தி டைரக்டர். ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் தி வெல்னஸ் ஆஃப் தி பீப்புள். ஐ எம் நாட் demotivating them or I am not showing
hatred towards them. I am just giving my constructive criticism towards them. நான் சொல்லக்கூடிய இந்த கருத்து அவங்கள ஏதோ ஒரு விதத்தில் டெவலப்மெண்ட்டை நோக்கி தான் கூட்டு போகும். ஏன்னா இப்போ நம்ம விஷயங்கள் இருக்கோம், நம்ம ஒரு ஹீரோவாக இருக்கோம், ஒரு டேரக்டராக இருக்கோம் அப்படின்னா நம்மளை சுற்றி ஒரு சர்க்கிள் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் நல்லது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்மளோட மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு அதிகமாக தெரியாது. நம்ம ஜென்ரல் பப்ளிக்கோட கனெக்டடாக இருக்கும் போது நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட முடியும். ஸோ அஸ் எ ஜென்ரல் பப்ளிக்காக ஹீரோட்டையும் டைரக்டர்கிட்டையும் ப்ரொடக்ஷன் டீம்கிட்டையும் ஓவரால் டீம்கிட்டையும் நான் அந்த விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அது அவங்களோட டெவலப்மெண்ட் அப்படின்றது தான் இது அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. சமுதாய பொறுப்பு அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. நம்ம ஒரு சொசைட்டியில் இருக்கோம், சொசைட்டியில் ஒரு ஃபேமிலி ஷோ, அதாவது பிக் பாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேமிலி ஷோ நடக்குது அப்படின்னா இந்த ஷோவை வந்து லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வந்து பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ரைமான டயத்தில் போடுறீங்க, 9 மணிக்கு போடுறாங்களா 10 மணிக்கு போடுறாங்களான்ட்டு தெரியாது. ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் குடும்பமாக வந்து உட்காந்து பார்க்குறாங்க. வீட்டில் ஒரு அப்பா அம்மா பார்ப்பாங்க, பசங்க பார்ப்பாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அப்படி ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஷோவில் வந்து நாம் என்ன கண்டென்ட் பேசுகிறோம், யாரை வந்து கண்டஸ்டன்ஸாக போடுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் இதில் பாருங்களேன், ஒன்றுத்துக்கும் விளங்காதவங்கள கண்டஸ்டன்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. என்ன விளக்கெண்ணைக்கு போடுறாங்க அப்படிங்கக்கூடிய நமக்கு வந்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோட கருத்து, பிக் பாஸ் இவ்வளோ பெரிய மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு ஷோவில் வந்து நீங்கள் ஏன் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள், அவர் உண்மையிலே ஹசில் பண்ணுற பீப்புளை உங்களால் ஏன் கண்டஸ்டன்ஸாக கொண்டு வந்து போட முடியல அப்படின்றது என்னுடைய கேள்வி. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கஷ்டப்பட்டு மேலே வந்திருப்பார், ஒரு டாக்டர் நல்லா படித்து மேலே வந்திருப்பார், அவரை கூப்பிட்டு நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக போடலாம். அப்போ இல்லாட்டி இன்றைக்கி இருக்க ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அத்லெட், கஷ்டப்பட்டு உடம்ப நல்லா வச்சுருப்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், அவரை நீங்கள் கொண்டு வந்து போடலாம். அப்படி இல்லையா, ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருப்பார், இல்லை ஒரு பிஸ்னஸ்மேன். சமுதாயத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு அவங்களால ஒரு யூஸ் இருக்கும். இப்போ நீ ஒரு ஆளை கூட்டு வர அப்படின்னா, கூட்டு வந்து அவரை ஒரு 100 நாள் பேச வைக்க போகிறீங்க அப்படின்னா, அவர் பேசுகிறனால அவருக்கும் டெவலப்மெண்ட் இருக்கணும், உங்களுக்கும் டிஆர்பி நல்லா இருக்கணும், ப்ளஸ் மக்களுக்கும் வந்து அந்த ஷோவை பார்க்குறனால ஏதாவது ஒன்று கிடைக்கணும். நீங்கள் வந்து சும்மா அந்த கேனத்தனமாக ரீல்ஸில் பண்ணிகிட்ருக்கிற ஆளையும், அதே மாதிரி இந்த ரீல்ஸில் வந்து பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி சும்மா அந்த எவ்வளோ ரொம்ப கேவலமாக இருக்குது நமக்கு அதை சொல்கிறதுக்கே. வந்து பாடியை எக்ஸ்போஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டு ஆடுற பொண்ணுங்களையும் நீங்கள் வந்து கூப்பிட்டு வந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள், இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் பார்க்குற ஒரு ஷோவில் கொண்டு வந்து நீங்கள் உட்கார வைக்கணும். உங்களுக்குலாம் என்ன மண்டையில் அறிவு இருக்குது அப்படிங்கக்கூடிய எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியல. எப்படி உங்களுக்குலாம் மண்டையில் அறிவு இருக்குது? அப்போ இந்த பிக் பாஸ் அப்படிங்கக்கூடிய ஷோ வந்து விஜய் டிவி நடத்துது எனக்கு தெரிஞ்சு. அது வந்து வேறு ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான் நடத்துகிறாங்க. அப்போ வந்து ஏன் இந்த மாதிரியான ஒரு தப்புகளை நீங்கள் செய்கிறீங்க? யூ ஹாவ் அன் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையா? ஏன்னா இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க, இத்தனை குழந்தைங்க பார்க்குறாங்க. இப்போ நமக்கு தெரியும், டீனேஜர்ஸ் தெரியும், ஒரு மெச்சூர்டான பீப்புளுக்கு, ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் இவங்க பண்ணுறதெல்லாம் லூசுத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் 5 வயசு பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க, 10 வயசு பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க, 15 வயசு பொண்ணுங்க பார்த்துட்டு இருப்பாங்க, டீனேஜர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க, கிட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு இது தப்புன்னே தெரியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ வந்து நீ அவங்க முன்னாடி நீ யாரை கொண்டு வரணும்? ஒரு நல்ல புக்கு படிக்கிறாள நீ கொண்டு வந்தால் பரவாயில்ல, ஏதாவது ஒரு நல்ல போயம் எழுதுகிறாங்களா அந்த மாதிரியான ஆளுங்களை, கரெக்டான ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணுற ஆளுங்களை வந்து ரொம்ப கேவலமாக இருக்காங்களே. அப்படிங்கும்போது வந்து அப்போ அந்த சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியை நீங்கள் என்ன கருத்து சொல்ல வரீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கேவலமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நீங்கள் இவ்வளோ கேவலமான ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுறீங்கன்றனால இது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு மக்கள் வந்து உங்கள் ஷோவை வந்து பார்க்குறாங்களே, அதனால எனக்கு மக்கள் மேலேயே எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. நான் உங்களை மட்டும் குத்த சொல்லலை, நீங்கள் பண்ணுறது கேவலமாக இருக்குது. நீங்கள் கேவலமான விஷயந்தான் பண்ணுறீங்க, காசுக்காக தான் பண்ணுறீங்க, டிஆர்பிக்காக தான் பண்ணுறீங்கன்றது பச்சையாக தெரிஞ்சும் மக்கள் ஏன் உங்களை வந்து பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்போ இதெல்லாம் பற்றி நாம் பேசுகிறனால தான் நம்ம தான் உங்களுக்கு என்னமோ பைத்தியக்கார மாதிரி உங்களுக்கு என்னமோ தெரியும். ஆனால் இன்றைக்கி நான் வந்து இப்படிலாம் பேசுகிறது அப்படின்றது வந்து இன்றைக்கி வந்து எங்களோட மதிப்பு வந்து உங்களுக்கு தெரியாது. இந்த சமுதாயத்தை மொத்தமாக சீர்கெடுக்கணும்னு பார்க்குறாங்க. மொத்தமாக அந்த சமுதாயத்தை வந்து இந்த சொசைட்டியை வந்து
ஒரு மாதிரி பிரெயின்லெஸ்ஸாக டம்மாக ஆக்கணும்னு பார்க்குறாங்க. டம் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க, தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் இப்போ சொல்கிறேன். தப்பு பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது. மொத்தமாக அடித்து முடிச்சதுக்கப்புறம் ஆமாம் அன்றைக்கி அஜய் சூர்யா சொன்னார் அப்படின்னு ஒரு பல வருஷங்க அப்புறம் நீங்கள் பேசி என்ன பிரயோஜனம்? அதனால் நான் சொல்கிறத வந்து யோசிங்க. நான் வந்து பிக் பாஸ் ஷோ மேலேயும் விஜய் சேதுபதி அவர்கள் மேலேயும் வன்மத்தை காக்கணும்னு எனக்கு ஒரு அவசியமும் கிடையாது. நான் அதை பற்றி பேச விரும்பல. இந்த ஷோ எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஷோக்குள்ளே இப்போ இந்த மாதிரியான அறிவே இல்லாத ஆளுங்களை கூப்பிட்டு வந்து ஷோ நடத்துனீங்கன்னா அப்போ உள்ளே வந்து என்ன எவ்வளோ வேலை பார்ப்பாங்க. உள்ளே நடந்த ஒரு 1-2 ப்ரோமோவை பார்த்தேன், 1-2 கிளிப்பிங் பார்த்தேன். அதை பற்றி பேசவே நம்மளால் முடியல. ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சின்ன பசங்க பார்க்குறாங்களே வைக்கிறாங்களே அப்படின்றது எனக்கு ரொம்ப மனசில் ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. சரி, அதனால் வந்து இந்த கருத்தை வந்து நான் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட தான் நான் வந்து சொல்கிறேன். பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறேன், ஓரளவுக்கு மெச்சூர்டான பீப்புள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் சில்ட்ரனாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்களை வந்து இது ஒரு டோப்பமைன் அட்டாக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரியான தப்பான சீரியலு இந்த ஷோஸ்லாம் பார்க்க விடாதீங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? நிறைய புக்ஸ் ரீட் பண்ண வைக்கலாம். எத்தனையோ இப்போ எல்லாமே மோசமாக போய்ட்டுருக்கு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன், ஃபோனு இந்த மாதிரியான லூசுத்தனமான ரியாலிட்டி ஷோன்னு நம்ம கன்சியூம் பண்ணாமல், ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தீஸ் ஷோஸ். நீ நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை போடுறியா, நல்ல ஒரு பொலிட்டீஷியனை போடுறீங்களா? பொலிட்டீஷியன்னா எந்த ஒரு விதமான ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாத மக்களுக்கு சேவை செஞ்சு வந்திருப்பாங்க தெரியுமா, அவங்கள சொல்கிறேன். அவங்கள அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு டைரக்டரோ இல்லை ஒரு உண்மையிலே நல்ல கதை எழுதக்கூடிய ஒரு ஆளாக இருக்கட்டும், மற்றபடி உண்மையிலே நல்லா கஷ்டப்பட்டு பிஸ்னஸ் பண்ணி மேலே வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கய்யா. நீங்கள் ஏதோ ஓரத்தில் லூசுத்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கிறவனையும் லூசுத்தனமாக ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்கீங்களே, அப்போ என்ன ஆகுனா சின்ன சின்ன குழந்தைங்க இதை பார்த்து கெட்டு மட்டும் போகாமல் இவங்கள மாதிரி பண்ணால் நம்ம என்ன தப்பு அப்படின்ற மாதிரி ஐடியாவும் வந்துடும். அதுக்கு தான் நீங்கள் ஐடியா பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். அதுக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்து எதிர்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க லூசுத்தனமாக பண்ணுறாங்க, லூசுத்தனமாக பண்ணுறவங்கள ஆதரிக்கிறாங்க, அவங்கள கூப்பிட்டு வந்து ஆட்டம் போட வைக்கிறாங்க. நமக்கு வந்து என்ன சொல்கிறதுனே நமக்கு தெரியல. கூப்பிட்டு வந்து ஆட்டம் போட வைக்கிறாங்களா, ஆட்டம் போட வச்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிற இம்மெச்சூர்டு பீப்புள், இங்கே இருக்கிற மெச்சூரிட்டி இல்லாத குழந்தைங்க என்ன நினைப்பாங்க, பாடுறா அவர் இப்படி பண்ணிகிட்ருக்காரு, பிக் பாஸ் போயிட்டாரு, 4 பேர் இப்படி இதாகாரு, அவர் ஃபேமஸ் ஆகிட்டாரு அப்படின்னு டீனேஜர்ஸ் மைண்டில் அது வருது. அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும். உங்களை மாதிரி ஆளுங்க பண்ணுற வேலை தான் இது. அதே மாதிரி மீம் டெம்ப்ளேட் நிறைய பேர் போடுறீங்க, மீம் பேஜஸாக இருக்கட்டும். இவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி தப்பு அவங்களுக்கே தெரியும், அவங்க வந்து கொஞ்சம் லூசுத்தனமாக தான் பண்ணுறாங்க, கொஞ்சம் தப்பாக தான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வச்சு தயவு செஞ்சு மீம் போடாதீங்கய்யா. ஏன்னா நீங்கள் மீம் போட்டு தான் எத்தனையோ லூசுக்கணக்கான ஆளுங்களை வளர்த்து விட்ருக்கீங்க. உண்மை இதுதான். எனக்கு வந்து இப்படி ஒரு வார்த்தையும் அவங்களை தப்பாக அப்படி பேசும்போது, தப்பாக பேசுனா இந்த லூசுன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது எனக்கு தப்பாக ஃபீல் ஆகுது. ஆனால் இந்த சமுதாயத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு, அடுத்து வர்ற ஜென்ரேஷனுக்கு இவங்க எவ்வளோ பெரிய டேமேஜ் செஞ்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. அவ்வளோ பெரிய டேமேஜ் இவங்க செஞ்சுருக்காங்க. நீங்கள் உங்கள் சில்ட்ரன்கிட்டையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ நீங்கள் டிஸ்கஸ் பண்ணால் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியும். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியான்றது வந்து நாம் முந்தைய ஒரு காலத்தில் வந்து ஒரு தகவல் தெரியாமல் இருந்துச்சு, நம்ம தகவலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். வேரியஸ் வேர்ல்ட்ஸ் கூட நம்ம கண்ட்ரிஸ் கூட நம்ம கனெக்டடாக இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி மொத்த குப்பையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க சோஷியல் மீடியாவில். வி ஆர் ஆக்சுவலி கன்சியூமிங் கார்பேஜ். ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு சின்ன பசங்களால் பிரிக்க முடியல. தே குடன்ட் ஃபில்டர். அப்படிங்கும் போது வந்து நாம் சரியான கருத்துக்களை குழந்தைங்க முன்னாடி வைக்கணும். நீங்கள் சும்மா ஒரு ஜோக்கரை, ஒரு ரெடிகுலஸாக பண்ணுற ஒரு ஆளை
மீம் டெம்ப்ளேட் போட்டு ஃபேமஸ் ஆக்காதீங்க. அந்த மாதிரி ரெடிகுலஸாக பண்ணுற ஆளை இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸு கூடாதீங்க, ஃபங்க்ஷன்ஸ் கூடாதீங்க. அவங்கெல்லாம் என்ன வாழ்க்கையில் சாதிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களாம் இப்படி என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றுமே பண்ணலை. அவங்கள சுற்றி இருக்கிற 4 பேருக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்க மாட்டாங்க, அவங்க ஊருக்கு ஒரு நல்லது செஞ்சுருக்க மாட்டாங்க, ஓவரால் அந்த சொசைட்டிக்கு ஒரு நல்லதே செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து ஒரு செலிப்ரிட்டி ஸ்டேட்டஸ் கொடுக்குறதுக்கு என்ன விளக்கணைக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்றது என்னுடைய கேள்வி. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இத்தனை ரியாலிட்டி ஷோஸ் இருக்குது. பிக் பாஸ் இத்தனை வருஷமாக நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு உண்மையிலே பிக் பாஸு ஒரு எத்தனையோ கஷ்டப்படுற விவசாயிகள் இருப்பாங்க. ஒரு வருஷமும் நான் சொல்கிறேன், பிக் பாஸ் 10 இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். இது எத்தனை சீசன் தெரியல. ஒரு சீசன் வருது இல்லை, மொத்தம் 20 பேரோ 15 பேரோ போடுறீங்கல்ல, எத்தனை பேர் போடுறீங்கன்னு எனக்கு சரியாக தெரியல. போடுறீங்கன்னா அதில் ஒரு ஆள் மட்டும் விவசாயியை போடுங்கயா, ஒரு ஃபார்மரை போடுங்கயா. ஏன்னா ஒரு விவசாயி படுற கஷ்டம், அங்கே இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் விஷயங்கள், இன்றைக்கி வந்து லேண்டை வந்து எப்படி ரியல் எஸ்டேட்டுன்ற பேரில் நிறைய லேண்டை எப்படி ஆக்குபை பண்ணுறாங்க, நிறைய லேண்டை வந்து காம்ப்ளெக்ஸுன்ற பேரில் எப்படி அக்ரிகல்ச்சரல் லேண்டே வந்து நாசமாக போகுது. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஐடி எம்ப்ளாயிக்கு இதெல்லாம் தெரியாது. ஒரு ஸ்கூலில் கிளாஸ் எடுத்துருக்கக்கூடிய டீச்சருக்கு மேபி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அவங்களாம் ஒரு நார்மல் பீப்புளுக்குள்ளே வரனால தே ஆர் நாட் ரியலி இன்டு அக்ரிகல்ச்சரல் செக்டர் இல்லையா. ஆனால் யாருக்கு தெரியும்னா ஒரு கலெக்டர் சாருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு உண்மையிலே அந்த அக்ரிகல்ச்சரல் செக்டர் அக்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்ரிகல்ச்சரல் செக்டருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த வழி. உண்மையிலே ஒரு ஃபார்மருக்கு, ஒரு விவசாயிக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் உண்மையிலே யோக்கியனாக இருந்திருந்தால் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? தயவுசெய்து இனிமேல் செய்ய வேணாலும் நான் ஒரு அன்பான ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தயவு செஞ்சு இனிமேல் அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மரையாவது, ஒரு விவசாயியாவது தயவு செஞ்சு ஒரு பிக் பாஸ் சீசனில் போடுங்க. அந்த மனுஷன் விவசாயத்தை பற்றி, அவங்க விவசாயத்தை பற்றி பேசட்டும். நிறைய மக்களுக்கு வந்து எப்படி விவசாயம் நடக்குது, எவ்வளோ லேண்ட் வந்து ஒரு வருஷமாக டேமேஜ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய அவேர்னஸ் நிறைய பேருக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி எல்லாமே வந்து ஏஐ, மிஷின் லேர்னிங் அப்படி இப்படி நம்ம சொல்கிறோம். அதுவும் தேவை, நான் அது தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். இட் இஸ் அ டெவலப்மெண்ட் இன் தி சாஃப்ட்வேர் சைடு. சாஃப்ட்வேர் சைடில் அது ஒரு டெவலப்மெண்ட், அதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் அதுக்குன்னு அடுத்த வேலை சோத்துக்கு, அடுத்த ஜென்ரேஷன் சோத்துக்கு திண்டாடிடக்கூடாதுன்னு நான் என்னுடைய கருத்து. நான் சொல்கிற கருத்தை வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏஐக்கு அகெயின்ஸ்டானவங்க நாங்கள் கிடையாது, ஐடி ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்டானவங்க நாங்கள் கிடையாது. ஆனால் விவசாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குடா, அதை பாருங்கடான்னு நான் சொல்ல வரேன். குறிப்பாக ஒரு விவசாயியை கொண்டு வந்தீங்க அப்படின்னா எத்தனை கிராப்ஸ் எப்படி விளையுது, அவருடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுவார். அதே மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு வந்த அத்லெட்ஸ் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஜாவலின் த்ரோ அத்லீட்டாக இருப்பாங்க. பாப்புலர் ஆகாத ஸ்போர்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது கபடி, கிரிக்கெட், ஃபுட்பால்லாம் ஓரளவுக்கு பாப்புலரான ஸ்போர்ட்ஸ். மற்றபடி இந்த ஜாவலின் த்ரோ, ஷார்ட் புட் இதெல்லாம் பாப்புலர் தான். அது பாப்புலர் இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னா நீங்கள் நினைக்க வேண்டாம், இதெல்லாம் பாப்புலர் தான். ஆனால் வந்து இப்போ கிரிக்கெட் ஆடுற பசங்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும், ஃபுட்பால் ஆடுற பசங்களோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும். இந்த ஜாவலின் த்ரோ, இந்த மற்ற லாங் ஜம்ப்பு அப்படிங்கக்கூடிய பாப்புலேஷன் கம்மியாக இருக்குன்றனால அதில் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட் வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு அந்த கருத்துக்கு, அதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்கள் அத்லெட் எந்த அத்லெட்னாலும் கூப்பிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. இருந்தாலும் அந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது என்னோடய கருத்து. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியான மக்களும் ஆதரிக்கக்கூடாது. ஏன்னா மக்கள் வந்து கேள்வி கேட்கணும். இந்த மாதிரியான வாட் ரைட்ஸ் டு யூ ஹேவ் டு என்டர் இன்டு எ பிக் டெலிவிஷன் நம்ம கேட்கணும். ஏன்னா உனக்கு என்ன திறமை இருக்குன்னு நீ பிக் பாஸில் வந்து உட்காந்துருக்குற, உனக்கு என்ன திறமை இருக்குன்னு உன்னைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுறாங்க, உனக்கு என்ன திறமை இருக்குன்னு இத்தனை மக்கள் வந்து உன்னைய, அதை கூட விடுங்க. அந்த மாதிரியான கேள்விகளை நம்ம கேட்கணும்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சாதிச்சிட்டன்னு உன்னை ஒரு ரியாலிட்டி ஷோக்குள்ளே நீ வர்ற, நீ என்ன சாதிச்சிட்ட அப்படின்னு நீ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிற அப்படின்னு மக்கள் வந்து கேட்கணும், கேள்விகளை கேட்கணும். இது எதுக்குடா அப்படின்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் இக்னோர் பண்ணிட்டு போகிறனால தான் இவங்க வந்து சும்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றுமே செய்யாமல்.
சமுதாயத்தை சீர்குலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சரி கிடையாது, இதை வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு வந்து நான் செய்கிறேன். ஏன்னா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நம்ம சொசைட்டி. என்ன தான் நம்ம வந்து ஏஐ, ஐடி ஃபீல்டு, டெக் பார்க்கு அப்படி இப்படின்னு ஜிடிபி, எக்கானமி நிறைய பேசினாலும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், யங் பாப்புலேஷன்ஸ்க்கு, யூத்துக்கு மெயினாக அக்ரிகல்ச்சரல் செக்டார் மேலே ஒரு பெரிய அவேர்னஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். அஸ் அ யூத்தாக அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு இனி வர்ற காலகட்டங்களில், குறிப்பாக அடுத்து வர்ற காலகட்டங்களில், அடுத்து வர வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சரை பற்றியும் நம்ம நிறைய பேசலாம், நிறைய வீடியோ பண்ணலாம், எப்படி என்ன ஏது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, அக்ரிகல்ச்சரல் விவசாயத்தை பற்றி பேசினாலே ஒருத்தனுக்கு வந்து என்னடா இப்போ வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கான்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது வந்து தப்பு. ரெண்டுமே வாழ்க்கையில் இருக்கணும். வாழ்க்கையில் வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதாவது அந்த அக்ரிகல்ச்சரல் செக்டர், அந்த மினரல் செக்டர், இதுலேயும் நம்ம விட்டுறக்கூடாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. ஏன்னா எத்தனையோ கண்ட்ரீஸுக்கு வந்து கண்ட்ரியோடைய சாயில் ரொம்ப மோசமாக டேமேஜ் ஆகி அந்த கண்ட்ரியில் வந்து அந்த ஃபுட்டோ, கிராப்ஸோ, பிளான்ட்டோ வளராமல் இருக்குது. இந்தியா வந்து நல்ல ஒரு பொசிஷனில் இருந்துச்சு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சோழி முடிச்சிட்ருக்காங்க. அது வந்து தப்புன்னு எனக்கு தெரியுது, உங்களுக்கும் தெரியும். அதனால் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸுக்கும் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நாட் ஓன்லி ஃபினான்ஷியல், நம்ம ஒருத்தவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து உதவுறோம் அது மட்டும்தான் சப்போர்ட்டான்னு கிடையாது. ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஃபார்மர் வராரு, அவங்க வில்லேஜ்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்கள ஒரு ரியாலிட்டி ஷோ மூலிமா நம்ம தூக்கி விடுறதும் வந்து அவரோட லைஃப்பை மேலே கொண்டு போய் வைக்கிறதும் வந்து ஒரு பெரிய விஷயம். அதை வந்து இந்த மாதிரியான என்டர்டெயின்மெண்ட் சேனல்ஸ் நீங்கள் தயவு செஞ்சு பண்ணுங்கள் அப்படின்றது என்னோடய கோரிக்கை. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபார்மரை தூக்கி கொண்டு போய் காமிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஹோல் ஸ்டேட்டுக்கு வந்து அந்த ஒரு ஃபார்மர் மட்டும் இல்லை, அந்த ஃபார்மருடைய மொத்த ஃபார்மருடைய பிரச்சனை என்ன ஏது, எப்படி நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் கொண்டு போய் சேர்த்துருவார். அந்த கருத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். சேர்ந்துடும். இப்போ அதை சேர்க்க வேண்டியது யாரோட பொறுப்புனா என்னோட பொறுப்பு, உங்களோட பொறுப்பு, நம்ம எல்லாரோட பொறுப்பு தான். ஆனால் அஸ் அ டெலிவிஷன் சைடாக, அஸ் அ மீடியா பார்ட்னராக நீங்கள் இந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா பண்ணலாம். எங்களை விட உங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள், நாங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொல்கிறேன். அதை விட்டுட்டு ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களையும், இங்கிட்டு வீட்டுக்குள்ளே ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களையும், ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களையும், இது வந்து என்ன கருத்து? நான் வந்து யாருக்கும் அகென்ஸ்டாக இல்லை. ஐ எம் நாட் அகென்ஸ்ட் எனி பர்சன். ஐ எம் ஒன்லி அகென்ஸ்ட் தேர் பிஹேவியர்ஸ். அவங்க பண்ணுறது, அதாவது நீங்கள் உங்கள் இதை மட்டும் மாற்றிக்கங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிட்டு போங்க, உங்களோட பர்சனாலிட்டியோ இல்லை நீங்கள் என்னன்னாலும் இது பண்ணிட்டு போங்க, அதை நான் வந்து பார்க்க வரல. பட் இட் மேபி யுவர் பர்சனல் திங். உங்கள் பர்சனல் திங்காக இருந்ததுன்னா நாங்கள் அதுக்குள்ளே வரமாட்டோம். பட் பர்சனல் திங்காக இருக்குன்னா அதை வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் எடுத்து அப்லோட் பண்ணாதீங்க. சோஷியல் மீடியா எடுத்து அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதை பற்றி கருத்து சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. எல்லோரும் கருத்து சொல்ல தான் செய்வாங்க. அது ஒன்று. அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு இது வேணும், உங்களுக்கே ஒரு நாலேஜ். இத்தனை யார் என்னென்ன பார்க்குறாங்க. நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு 5 வயசு குழந்தைங்கள்லேருந்து 50 வயசு ஆளுங்க, 70 வயசு ஆளுங்க வரைக்கும் பார்ப்பாங்க. அப்போ வந்து நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு பேசணும். சும்மா 4 காசு பார்க்கணுன்றதுக்காக மட்டும் பேசக்கூடாது. புரியுதா? தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் என் மனசில் நான் வச்சுருந்த கருத்துக்கள், என்னுடைய ஒப்பீனியன். ஃபில்டரே இல்லாமல், எடிட்டிங்கே இல்லாமல் ஒரு லாங் ரன்னில் அப்படியே பேசிட்டேன். அவ்வளோதான். திஸ் இஸ் சிம்பிள். யாரையும் தாக்கணுன்றது என்னோடய நோக்கம் கிடையாது. யார் மேலேயும் வன்மத்தை கக்கணும், ஹேட்டர்டை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றது என்னோடய நோக்கம் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கரெக்டான விஷயங்களை கொண்டு போய் சேருங்க. ஐ ஒன்லி ஹேட் தேர் ஆக்ஷன்.
நாட் தேர். ஐ டோன்ட் ஹேட் தம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ அவன் ஒருத்தன் தப்பு பண்ணுறான் அப்படின்னா அவன் பண்ணுற தப்பை தான் நான் வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவனே தப்பானவன் நான் சொல்லலை. எப்படி கரெக்டாக சொன்னனா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீ பண்ணுறது தப்புடா, இந்த தப்பை பண்ணாதடான்னு நான் சொல்கிறேன். நீயே தப்பானவன் அப்படின்னு நான் சொல்லலை, நீங்களே தப்பானவங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் பண்ணுறது தப்பு, திருத்திக்கோங்க. ஏன்னா ஆஸ் அ ஹியூமனாக வந்து எல்லாருமே மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம். மனிதனுடைய ஒரு எவல்யூஷனே வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணி தான் நிறைய இன்வென்ஷன்ஸ் வந்தது, நிறைய டிஸ்கவரிஸ் வந்துச்சு. அப்படிங்கும்போது வந்து ஒரு தப்பு ஒரு மனுஷனை வந்து மாற்றும். மனுஷன் டெவலப்மெண்ட்டை நோக்கி போனால் கண்டிப்பாக ஒரு தப்பு கூட ஒரு மனுஷன் நல்ல வழி கொண்டு போய் சேர்க்கும். தப்பு பண்ணா இல்லை, அந்த தப்புலேருந்து அந்த தப்பை ரியலைஸ் பண்ணி அந்த தப்புலேருந்து அவன் ஒரு லெசன் எடுத்துக்கிட்டான்னா கண்டிப்பாக அந்த மனுஷன் மாறுவான். அந்த லெசன் வந்து அவனை ஒரு நல்ல பாதை கொண்டு போகும். ஓகேங்களா? இதுதான் பேசிக்காக என்னுடைய கருத்து. ஸோ வந்து நான் அந்த வீடியோவில் வந்து ஒன்றும் தப்பாலாம் ஒன்றும் பேசலை. எல்லாரை பற்றியும் கரெக்டாக தான் பேசியிருக்கேன். அவங்க பண்ண தப்பை நான் அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அவங்க பண்ண தப்பெல்லாம் தப்புன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி யார் மேலேயும் தேவையில்லாமல் ஹேட்ரட்ல வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணல. அதில் நான் வந்து பர்ஃபெக்டாக அவேராக இருக்கிறேன். அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அதே மாதிரி மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, நீங்கள் நல்லது பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் கெட்டது பண்ணீங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து அதை எதிர்த்து கேள்வி கேட்போம் அப்படிங்கக்கூடியது தான் இதோடைய கான்செப்ட். ஓகேங்களா? நான் வந்து பொதுவாக எனக்கு இந்த ஜென்ரலாக இங்கே நடக்கிற பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் இதை பற்றிலாம் எனக்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நீங்கள் பழைய இதுலேருந்து நம்ம வீடியோ சேனலை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம அதை இதுக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம். ஆனால் இவங்க வந்து அடுத்த ஜென்ரேஷனை வந்து ரொம்ப மோசமாக அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சொசைட்டியை வந்து ரொம்ப மோசமாக அஃபெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால தான் நம்ம இப்படி பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம பேசும்போது இந்த படத்தை பற்றியும் சரி, இந்த இதை பற்றியும் சரி, இந்த கருத்தெல்லாம் நான் முன்னே ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆன அன்றைக்கே நான் பேசணும்னு நினச்சேன். அடுத்த 2-3 நாளில் பேசணும்னு நினச்சேன். ஆனால் நான் ஏன் தெரியுமா பேசலை? சரி, நம்ம ஏதோ பேசுகிறதுனால அந்த படத்துக்கோ இந்த ஹீரோக்கோ அந்த டேரக்டருக்கோ வந்து எதுவும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பேசாமல் இருந்தேன். ஆனால் ஒரு சில நேரம் ஒரு 40-50 நாள் கழிச்சு என்ன தோணுது, இது ஒரு படமா, இந்த படத்துக்கு வந்து நம்ம அன்றைக்கே கழுவி ஊற்றிருக்கணும் இவங்க செஞ்ச சோழிக்கு அப்படின்னு நமக்கு இப்படியும் தோணுது, அப்படின்னு அன்றைக்கி அப்படி தோணுச்சு, இன்றைக்கி இப்படி தோணுது. அதனால் வந்து எல்லார் மேலேயும் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் தான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? எல்லாருடைய டெவலப்மெண்ட்டுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பாக இருக்கட்டும். வாழ்க வளமுடன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.